بسم الله الرحمن الرحيم. அத்தியாயம் 2 வசனம் 25. நபியே இன்னும் விசுவாசங்கொண்டு நற்கருமங்களையும் செய்தார்களே, அத்தகையோர் அவர்களுக்கு நிச்சயமாக சுவனங்கள் உண்டு, அவைகளுக்குக் கீழ் ஆறுகள் ஓடிக் கொண்டிருக்கும் என நன்மாராயன் கூறுவீராக. அவற்றிலிருந்து அவர்களுக்கு ஒரு கனி உணவாகக் கொடுக்கப்படும் போதெல்லாம், முன்னர் இதைத்தான் நாங்கள் கொடுக்கப்பட்டோம் என கூறுவார்கள். அது பார்வைக்கு ஒரே விதமாகத் தோன்றக்கூடியதாக இருக்க அவர்கள் கொடுக்கப்பட்டார்கள். ஆனால் அவை ருசியில் மாறுபட்டவையாக இருக்கும். மேலும் அவற்றில் பரிசுத்தமான மனைவியரும் அவர்களுக்குண்டு. இன்னும் அவர்கள் அவற்றில் நிரந்தரமாகத் தங்கி இருப்பவர்கள். அத்தியாயம் 3 வசனம் 14 முதல் 17 வரை. பெண்கள், ஆண்மக்கள், பொன் வெள்ளிகளினால் சேர்த்து வைக்கப்பட்ட பெருங்குவியல்கள், அடையாளமிடப்பட்ட குதிரைகள், ஆடு, மாடு, ஒட்டகம் முதலிய கால்நடைகள், வேளாண்மை ஆகிய மனதுக்கு ஆசையூட்டப்பட்டவற்றை நேசிப்பது மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது. இவையாவும் நிலையற்ற இவ்வுலக வாழ்க்கையின் அற்ப இன்பங்களே. அல்லாஹ்வோ, அவனிடத்தில் நிலையான அழகிய திரும்பிச் செல்லுமிடம் உண்டு. நபியே, மனிதர்களிடம் நீர் கூறுவீராக, இவற்றைவிட மேலானதொன்றை நான் உங்களுக்கு அறிவிக்கவா? அல்லாஹுவுக்குப் பயந்து நடக்கின்றார்களே, அத்தகையவர்களுக்கு அவர்களின் இரட்சகனிடத்தில் சுவனபதிகள் உண்டு, அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அவற்றில் அவர்கள் நிரந்தரமாகத் தங்கி இருப்பவர்கள். அங்கு அவர்களுக்கு பரிசுத்தமான மனைவியரும், இவைகளன்றி மகத்தான அல்லாஹ்விடமிருந்து பொருத்தமும் உண்டு. மேலும் அல்லாஹ் தன் அடியார்களை பார்க்கிறவன். இத்தகையோர், எங்கள் இரட்சகனே, நிச்சயமாக நாங்கள் உன்னை விசுவாசிக்கின்றோம். ஆதலால் நீ எங்களுக்கு எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிந்து நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் நீ எங்களை ஈடேற்றம் பெறக்காதருள்வாயாக என்றும் பிரார்த்தித்து கூறுவார்கள். இன்னும் அவர்கள் பொறுமையாளர்களாகவும் உண்மையாளர்களாகவும் அல்லாஹுவுக்கு முற்றிலும் வழிபட்டு நடப்பவர்களாகவும் தர்மம் செய்கின்றவர்களாகவும் சஹர் நேரங்களில் அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு கோருகின்றவர்களாகவும் இருப்பர். அத்தியாயம் 3 வசனம் 107. இன்னும் எவர்களுடைய முகங்கள் மலர்ச்சியால் பிரகாசமுள்ள வெண்மையாக இருக்கின்றனவோ, அவர்கள் அல்லாவின் அருளில் இருப்பார்கள், அவர்கள் அதில் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். அத்தியாயம் 3 வசனம் 185. ஒவ்வோர் ஆத்மாவும் மரணத்தைச் சுவைக்கக்கூடியதாகும், இன்னும் உங்கள் செயல்களுக்குரிய கூலிகளை நீங்கள் பூரணமாக்கப்படுவதெல்லாம் மறுமை நாளில்தான். ஆகவே அந்நாளில் எவர் நரக நெருப்பை விட்டும் தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் பிரவேசிக்கச் செய்யப்படுகிறாரோ அவர் திட்டமாக வெற்றியடைந்துவிட்டார். மேலும் இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றக்கூடிய அற்ப இன்பத்தைத் தவிர வேறில்லை. அத்தியாயம் 4 வசனம் 69. மேலும் எவர்கள் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கின்றார்களோ அவர்கள் நபிமார்கள், சத்தியவான்கள், அல்லாவின் பாதையில் உயிர் நீத்த ஷஹீதுகள், நல்லடியார்கள் ஆகியோர்களிலிருந்து எவர்கள் மீது அல்லாஹ் அருள் செய்திருக்கிறானோ அத்தகையோருடன் சுவனத்தில் இருப்பார்கள். தோழமைக்கு இவர்கள் அழகானவர்கள். அத்தியாயம் 4 வசனம் 122 முதல் 124 வரை. மேலும் விசுவாசங்கொண்டு நற்கருமங்களும் செய்கின்றார்களே, அத்தகையோர், அவர்களை நாம் மறுமையில் சுவனபதிகளில் பிரவேசிக்கச் செய்வோம், அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அவர்கள் அதில் நிரந்தரமாக என்றென்றும் தங்கியிருப்பவர்கள். அல்லாஹுவுடைய இவ்வாக்குறுதி முற்றிலும் உண்மையானதே. மேலும் அல்லாஹுவை விட சொல்லால் மிக்க உண்மையானவர் யார்? விசுவாசிகளே, மறுமையில் உங்கள் வீண் ஆசைப்படியோ வேதத்தையுடையோர் வீண் ஆசைப்படியோ சுவனம் பிரவேசிப்பதென்பது இல்லை. எவர் தீமை செய்கின்றாரோ அவர் அதற்குரிய தண்டனையை கொடுக்கப்படுவார். அவர் அல்லாஹுவையன்றி தனக்கு பாதுகாவலனையோ அல்லது உதவி புரிவோரையோ அங்கு காணமாட்டார். இன்னும் ஆணாயினும் அல்லது பெண்ணாயினும் எவர் உண்மையாகவே விசுவாசங்கொண்டவராக இருக்க நற்கருமங்களைச் செய்வாராயின் அத்தகையோர் சுவனத்தில் பிரவேசிப்பார்கள், அவர்கள் அற்ப அளவு அநீதியும் செய்யப்படமாட்டார்கள்.
அத்தியாயம் 7 வசனம் 43. மேலும் அவர்களுடைய நெஞ்சங்களிலிருந்த குரோதத்தை நாம் நீக்கிவிடுவோம், அவர்களுக்கு கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். இன்னும் அவர்கள் இந்தச் சுவனபதியை அடைவதற்குரிய நேரான வழியில் எங்களைச் செலுத்திய அல்லாஹ்வுக்கே எல்லாப் புகழும் உரியதாகும். அல்லாஹ் எங்களை நேர்வழியில் செலுத்தியிருக்காவிடில் நிச்சயமாக நாங்கள் நேர்வழியை அடைந்தவர்களாக ஆகியிருக்கவே மாட்டோம். எங்கள் இரட்சகனின் தூதர்கள் சந்தேகமின்றி சத்திய மார்க்கத்தையே நிச்சயமாக எங்களுக்கு கொண்டு வந்தார்கள் என்று கூறுவார்கள். அந்த சொர்க்கம் நீங்கள் பூமியில் செய்து கொண்டிருந்த நன்மையானவற்றின் மூலம் அல்லாவின் அருளைப் பெற்று அதன் காரணமாகவே அதனை நீங்கள் வாரிசாக்கப்பட்டுள்ளீர்கள் என்று சப்தமிட்டு அழைக்கப்படுவார்கள். அத்தியாயம் 7 வசனம் 46 முதல் 49 வரை. நரகவாசிகளும் சுவனவாசிகளும் ஆகிய அவ்விருவருக்குமிடையில் ஒரு திரை தடுப்புச் சுவர் இருக்கும். அதன் சிகரங்களில் சில மனிதர்கள் இருப்பார்கள். நரகவாசி சுவர்க்கவாசியாகிய ஒவ்வொருவரையும் அவர்களின் அடையாளத்தைக் கொண்டே அவர்கள் அறிந்து கொள்வார்கள். மேலும் அவர்கள் சுவர்க்கவாசிகளை அழைத்து, அல்லாவின் சாந்தி உங்கள் மீது உண்டாவதாக என்று சப்தமிட்டு கூறுவார்கள். சிகரங்களில் இருக்கும் இவர்கள் இதுவரையிலும் அதில் சுவனத்தில் நுழையவில்லை, அவர்களோ அதில் நுழைவதை மிக்க ஆசித்து ஆவல் கொண்டிருப்பார்கள். இன்னும் இவர்களின் பார்வைகள் நரகவாசிகளின் பக்கம் திருப்பப்பட்டால் அவர்கள் படும் வேதனையைக் கண்டு திடுக்கிட்டு, எங்கள் இரட்சகனே, அந்த அநியாயக்கார சமூகத்தாருடன் நரகத்தில் எங்களையும் நீ ஆக்கிவிடாதிருப்பாயாக என்று பிரார்த்தித்து கூறுவார்கள். சிகரங்களில் இருப்பவர்கள் சில மனிதர்களை அவர்களின் அடையாளத்தைக் கொண்டு அவர்களை அறிந்துகொண்டு அழைத்து, உங்களின் கூட்டமும் இன்னும் நீங்கள் பெருமையடித்துக் கொண்டிருந்தீர்களே, அதுவும் உங்களை விட்டும் எதையும் தேவையற்று வைக்க பலனளிக்கவில்லையே எனக் கூறுவார்கள். முஸ்லிம்களான அவர்களுக்கு அல்லாஹ் அருளை கிடைக்கச் செய்யமாட்டான் என்று காஃபிர்களாகிய நீங்கள் சத்தியம் செய்தீர்களே, இவர்கள் அல்லவா என்றும் கூறுவார்கள். பிறகு சிகரவாசிகளை நோக்கி, நீங்கள் சுவனபதி சென்று விடுங்கள், உங்களுக்கு எவ்வித பயமுமில்லை, நீங்கள் கவலையும் அடையமாட்டீர்கள் என்று அல்லாஹ் கூறுவான். அத்தியாயம் 10 வசனம் 9-10. நிச்சயமாக விசுவாசங்கொண்டு நற்கருமங்களும் செய்கிறார்களே, அத்தகையோர் அவர்களுடைய இரட்சகன் அவர்களின் விசுவாசத்தின் காரணமாக அவர்களுக்கு நேர்வழி காட்டுவான். இன்பந்தரும் சுவனங்களில் வசிக்கும் அவர்களுக்கு கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றில் அவர்களின் பிரார்த்தனையாகிறது, எங்கள் அல்லாஹ்வே, நீ மிகப் பரிசுத்தமானவன் என்பதாகும். அதில் ஒருவர் மற்றவருக்கு கூறும் அவர்களுடைய காணிக்கையாவது, சலாமுன் சாந்தி உண்டாவதாக என்பதாகும். இன்னும் புகழனைத்தும் அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே உரியது என்பது அவர்களுடைய பிரார்த்தனையின் முடிவாக இருக்கும். அத்தியாயம் 11 வசனம் 108. இன்னும் நற்பாக்கியமடைந்து விட்டனரே, அத்தகையோர் சுவனபதியில் நுழைந்து விடுவார்கள். உமதிரட்சகன் நாடினாலன்றி வானங்கள் மற்றும் பூமி நிலைத்திருக்குங் காலமெல்லாம் அதில்தான் அவர்கள் நிரந்தரமாகத் தங்கியிருப்பவர்கள். அத்தியாயம் 13 வசனம் 23-24. அவை நிலையான சுவனங்களாகும், அவற்றில் அவர்களும் பிரவேசிப்பார்கள். இன்னும் அவர்களின் தந்தையர்களில் அவர்களின் மனைவியரில் அவர்களுடைய சந்ததிகளில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று யார் நல்லவர்களாக இருந்தார்களோ அவர்களும் அதில் பிரவேசிப்பா. மலக்குகளும் ஒவ்வொரு வாசலிலிருந்தும் அவர்களிடம் பிரவேசிப்பார்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களை பொறுத்து கொண்டதன் காரணமாக உங்களுக்கு சாந்தி உண்டாவதாக உங்களுடைய இந்த கடைசி வீடு மிக்க நல்லதாயிற்று என்று அவர்களிடம் கூறுவார்கள். அத்தியாயம் 14 வசனம் 23. இன்னும் விசுவாசங்கொண்டு நற்கருமங்களையும் செய்கின்றார்களே, அத்தகையோர் சுவனபதிகளில் பிரவேசிக்கப்படுவார்கள். அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். தங்கள் இரட்சகனின் உத்தரவு கொண்டு அவற்றில் அவர்கள் நிரந்தரமாகத் தங்கியிருப்பவர்கள். அவற்றில் அவர்களின் காணிக்கையானது ஒருவர் மற்றவருக்கு உங்களுக்கு சாந்தி உண்டாவதாக என்பதாகும். அத்தியாயம் 16 வசனம் 30 முதல் 32 வரை.
மேலும் பயபக்தியுடையவர்களிடம் உங்கள் இரட்சகன் எதை இறக்கி வைத்தான் என்று கேட்கப்பட்டது. அப்போது அவர்கள் நன்மையையே இறக்கி வைத்தானென்று கூறுவார்கள். இவ்வுலகில் அழகானவற்றைச் செய்தார்களே, அத்தகையோருக்கு இவ்வுலகிலும் அழகான நன்மையுண்டு. அவர்களுடைய மறுமையின் வீடும் மிக்க மேலானதாக இருக்கும். இன்னும் பயபக்தியுடையவர்களின் வீடு திட்டமாக நல்லதாகிவிட்டது. நிலைத்திருக்கக்கூடிய சுவனபதிகளாகும். அவற்றில் அவர்கள் பிரவேசிப்பார்கள். அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் விரும்பியவை அவற்றில் அவர்களுக்குண்டு. பயபக்தியுடையோருக்கு இவ்வாறே அல்லாஹ் நற்கூலி கொடுக்கின்றான். அவர்கள் எத்தகையோரென்றால், ஈமானுடன் நல்லவர்களாக இருக்கும் நிலைமையில் மலக்குகள் அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவார்கள். அவர்களிடம் சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சாந்தி உண்டாவதாக, நீங்கள் செய்து கொண்டிருந்ததின் காரணமாக சுவனபதியில் பிரவேசியுங்கள் என்று அவர்கள் கூறுவார்கள். அத்தியாயம் 18 வசனம் 30-31. நிச்சயமாக விசுவாசங்கொண்டு நற்கருமங்களையும் செய்தார்களே, அத்தகையோர் நிச்சயமாக நாம் அத்தகைய அழகிய செயல் புரிந்தோரின் கூலியை வீணாக்க மாட்டோம். அத்தகையோர் அவர்களுக்கு நிலையான சுவனபதிகள் உண்டு. அவர்களுக்கு கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றில் அவர்களுக்கு பரிசாக பொன்னால் ஆன கடகங்கள் அணிவிக்கப்படுவார்கள். மெல்லியதாகவோ அழுத்தமானதாகவோ அவர்கள் விரும்பிய பசுமையான பட்டாடைகளையும் அணிவார்கள். அவற்றில் உள்ள ஆசனங்களின் மீது சாய்ந்தவர்களாக மிக்க உல்லாசமாக இருப்பார்கள். இவர்களுடைய கூலி அது நல்லதாகிவிட்டது. இளைப்பாறுமிடத்தாலும் அது நல்லதாகிவிட்டது. அத்தியாயம் 18 வசனம் 107-108. நிச்சயமாக விசுவாசங்கொண்டு நற்கருமங்களும் செய்கின்றார்களே, அத்தகையோர் ஃபிர்தவ்ஸ் என்னும் சுவனபதிகள் அவர்களுக்கு விருந்தினர் தங்குமிடமாக ஆகிவிட்டது. அதில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக தங்கி இருப்பவர்கள். அதை விட்டு மாறுவதை அவர்கள் தேடமாட்டார்கள். அத்தியாயம் 19 வசனம் 60-62. ஆயினும் அவர்களில் எவர் பச்சாதாபப்பட்டு தவ்வாத் செய்து விசுவாசமும் கொண்டு நற்கருமங்களையும் செய்தார்களோ அவர்களைத் தவிர அத்தகையோர் சுவனத்தில் பிரவேசிப்பார்கள். இன்னும் அவர்கள் ஒரு சிறிதும் அநியாயம் செய்யப்படமாட்டார்கள். அத்னு என்ற நிலையான சொர்க்கங்கள் அவர்களுக்கு கூலியாகும். அவை எத்தகையவையென்றால், ரஹ்மான் தன் நல் அடியார்களுக்கு அவை மறைவாக இருக்கும் நிலையில் வாக்களித்துள்ளான். நிச்சயமாக அவனுடைய வாக்கு வரக்கூடியதாகவே உள்ளது. அத்தியாயம் 21 வசனம் 101-103 வரை. நிச்சயமாக எவர்களுக்கு நம்மிடமிருந்து நன்மை முந்திவிட்டதோ அத்தகையோர் அவர்கள் அந்நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டவர்களாவர். நரகமாகிய அதன் அசைவின் சப்தத்தை கூட அவர்கள் தங்கள் காதால் கேட்கமாட்டார்கள். அன்றியும் அவர்கள் தங்களின் மனங்கள் விரும்பிய சுகபோகங்களை சுவைப்பதில் நிரந்தரமாக இருப்பவர்கள். மறுமை நாளில் மாபெரும் திடுக்கம் அவர்களை கவலைக்குள்ளாக்காது. மேலும் மலக்குகள் அவர்களை எதிர்கொண்டழைத்து, நீங்கள் வாக்களிக்கப்பட்டிருந்தீர்களே, அத்தகைய உங்களுடைய நாள் இதுதான் என்று கூறுவார்கள். அத்தியாயம் 22 வசனம் 23-24. விசுவாசங்கொண்டு நற்கருமங்களையும் செய்கிறார்களே, அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் சுவனபதிகளில் நுழைவிப்பான். அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். பின்னும் அவற்றில் தங்கத்தினாலான கடகங்களும் முத்து ஆபரணமும் அவர்கள் அணிவிக்கப்படுவர். அதில் அவர்களுடைய உடைகளும் பட்டாகும். இன்னும் கலிமா தையியா எனும் பரிசுத்தமான கூற்றின் பால் அவர்கள் வழிகாட்டப்பட்டிருந்தனர். இன்னும் புகழுக்குரியவனின் பாதையின்பாலும் அவர்கள் இம்மையில் செலுத்தப்பட்டிருந்தனர். அத்தியாயம் 29 வசனம் 58-59. மேலும் விசுவாசங்கொண்டு நற்கருமங்களையும் செய்கிறார்களே, அத்தகையோர் அவர்களை சுவனபதியிலுள்ள உயர்ந்த மாளிகைகளில் அவர்கள் தங்கி விடுவதற்காக திட்டமாக நாம் இறக்குவோம். அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றில் அவர்கள் நிரந்தரமாகத் தங்கி இருப்பவர்கள். நன்மையான செயல் புரிவோரின் கூலி நல்லதாகிவிட்டது. அத்தகையோர் பொறுமையுடனிருந்து தங்களின் காரியங்களை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து முழுமையாக தங்கள் இரட்சகனின் மீது நம்பிக்கையும் வைப்பார்கள்.
அத்தியாயம் 35 வசனம் 32 முதல் 34 வரை. பின்னர் நம்முடைய அடியார்களிலிருந்து நாம் தேர்ந்தெடுத்தோமே அத்தகையோரை அவ்வேதத்திற்கு வாரிசுகளாக்கி வைத்தோம். ஆகவே அவர்களில் தமக்குத்தாமே அநியாயம் செய்து கொண்டவரும் உள்ளனர். அவர்களில் நடுநிலையான வழியில் சென்றவர்களும் உள்ளனர். அவர்களில் அல்லாவின் கட்டளையைக் கொண்டு நன்மையானவற்றில் முந்திக் கொண்டோரும் உள்ளனர். இதுவே மிகப் பெரும் பேரருளாகும். அது நிலையான சுவனபதிகள். அவற்றில் அவர்கள் நுழைவார்கள். அவற்றில் அவர்கள் பொன்னாலான கடகங்கள் அணிவிக்கப்படுவார்கள். முத்துக்களையும் அணிவிக்கப்படுவார்கள். இன்னும் அவற்றில் அவர்களுடைய ஆடை பட்டாகும். இன்னும் அவர்கள் எங்களை விட்டு கவலையை போக்கிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகும். நிச்சயமாக எங்கள் இரட்சகன் மிக்க மன்னிப்பவன், மிக்க நன்றி பாராட்டுபவன் என்று புகழ்ந்து கூறுவார்கள். அத்தியாயம் 36 வசனம் 55 முதல் 58 வரை. நிச்சயமாக சுவனவாசிகள் அந்நாளில் தங்கள் காரியத்தில் மகிழ்ச்சியுடையோராக இருப்பர். அவர்களும் அவர்களுடைய மனைவியரும் நிழல்களில் உள்ள கட்டில்களின் மேல் வெகு உல்லாசமாக சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அதில் அவர்களுக்கு விதவிதமான கனிவர்க்கங்களுண்டு. இன்னும் அவர்கள் வேண்டுவனையாவும் அவர்களுக்குண்டு. அவர்களை நோக்கி நிகரற்ற அன்புடைய இரட்சகனின் சொல்லாக சாந்தி உண்டாகுக என்று கூறுதல் உண்டு. அத்தியாயம் 37 வசனம் 40 முதல் 61 வரை. அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டோரான அல்லாவின் அடியார்களைத் தவிர அத்தகையோர் அவர்களுக்கு அறியப்பட்டுள்ள உணவு உண்டு. அது கனிவகைகள். இன்னும் அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுபவர்கள். இன்பம் தரும் சுவனபதிகளில் கட்டில்கள் மீது அமர்ந்து ஒருவர் மற்றொருவரை முன்னோக்கியவர்களாக உல்லாசமாக பேசிக் கொண்டிருப்பார்கள். சுத்தமான மதுபானம் நிறைந்த குவளை சிறார்கள் மூலம் அவர்களை சுற்றி கொண்டுவரப்படும். மிக்க வெண்மையானது அதை அருந்துவோருக்கு மதுரமளிக்க கூடியதாகும். அதில் கெடுதியும் இருக்காது. அதனால் போதையுற்று அவர்கள் மதிமயக்கப்படவும் மாட்டார்கள். அவர்களிடத்தில் பார்வை தாழ்த்திய ஹுருல் ஈன் என்னும் கண்ணழிகைகளும் இருப்பார்கள். அவர்கள் கரைபடாது மறைக்கப்பட்ட முட்டைகளின் உள்ளிருக்கும் வெள்ளைத் துளிகளைப் போன்று பாதுகாக்கப்பட்டிருப்பர். பின்னர் அவர்களில் சிலரை முன்னோக்கியவாறு உலகத்திலிருந்த அவர்களின் நிலை பற்றி ஒருவரை ஒருவர் கேட்டு விசாரித்துக் கொள்வார்கள். அவர்களில் சொல்லக்கூடிய ஒருவர், நிச்சயமாக நான் எனக்கு இம்மையில் ஒரு நண்பன் இருந்தான் எனக் கூறுவார். அவன் என்னிடம் மறுமையை உண்மைப்படுத்தக்கூடியவர்களில் நிச்சயமாக நீயுமா எனக் கூறுவான். நிச்சயமாக நாம் இறந்து மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆகிவிட்டாலும் உயிர்ப்பித்து நாம் கூலி வழங்கப்படுவோரா என்றும் கூறுபவனாக இருந்தான். ஆகவே அவனை நீங்கள் எட்டிப்பார்க்க விரும்புகின்றீர்களா என்று கேட்டார். பிறகு அவர் எட்டி பார்க்கிறார். அப்போது அவனை நரகத்தின் மத்தியில் அவர் காண்கிறார். அவனிடம், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நீ என்னை உலகில் இருக்கும் போது வழி கெடுத்து நரகக் குழியில் தள்ளிவிடவே எத்தனித்தாய் என்று கூறுவார். என் இரட்சகனுடைய அருள் என் மீது இல்லாதிருந்தால் நானும் நரகத்திற்கு ஆஜர்படுத்தப்பட்டவர்களில் ஒருவனாக இருந்திருப்பேன் என்றும் கூறுவார். பின்னர் சுவர்க்கவாசிகளிடம், நாம் மற்றொரு முறையும் இறந்து விடுபவர்கள் இல்லையே என்பார். நம்முடைய முந்தைய மரணத்தைத் தவிர வேறில்லை, நாம் வேதனை செய்யப்படுபவர்களும் அல்லர் என்றும் சுவனவாசிகள் கூறுவர். நிச்சயமாக இதுவே மகத்தானதொரு வெற்றியாகும். இது போன்றதற்காகவே செயல்படக்கூடியவர்கள் செயல்படவும். அத்தியாயம் 38 வசனம் 50 முதல் 55 வரை. அவ்விருப்பிடம் அத்னு எனும் நிலையான சுவனபதிகளில் இருக்கிறது. அவர்களுக்காக அதன் வாயல்கள் திறக்கப்பட்டவையாக இருக்கும். அதில் தலையணைகளின் மீது சாய்ந்தவர்களாக ஏராளமான கனிகளையும் இன்பமான பானங்களையும் கேட்டு வங்கிப் புசித்து அருந்திக் கொண்டிருப்பார்கள். மேலும் அவர்களிடத்தில் கீழ் நோக்கிய பார்வைகளையுடைய ஒத்த வயதுடைய கன்னிகைகள் பலரும் இருப்பார்கள்.
இது கேள்வி கணக்கிற்குரிய நாளுக்கென நீங்கள் வாக்களிக்கப்பட்டவையாகும். நிச்சயமாக இவை நம்முடைய கொடையாகும், இதற்கு முடிவே இல்லை என்று அவர்களுக்கு கூறப்படும். இதுவே நல்லோரின் முடிவாகும். மேலும் நிச்சயமாக அல்லாவின் கட்டளையை மீறிய கெட்டவர்களுக்கு மிகக் கெட்ட தங்குமிடம் இருக்கிறது. அத்தியாயம் 39 வசனம் 20. எனினும் தங்கள் இரட்சகனுக்கு அஞ்சி நடக்கின்றார்களே, அத்தகையோர் அவர்களுக்கு சுவனபதியில் அடுக்கடுக்காக மாளிகைகள் உண்டு. அவைகளுக்கு மேலும் கட்டப்பட்ட மாளிகைகள் உண்டு, அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். இதுவே அல்லாவின் வாக்குறுதியாகும். அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியில் மாறமாட்டான். அத்தியாயம் 39 வசனம் 73 முதல் 75 வரை. தங்கள் இரட்சகனுக்கு பயந்து நடந்து கொண்டிருந்தார்களே, அத்தகையோர் அந்நாளில் கூட்டங்கூட்டமாகச் சுவர்க்கத்தின் பால் அழைத்து கொண்டும் வரப்படுவார்கள். இறுதியாக அதன் வாயில்கள் அவர்கள் வரும் முன்பே திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் அங்கு அவர்கள் வந்தடைந்து விட்டால் மகிழ்ச்சியடைவார்கள். மேலும் அதன் காவலாளர்கள் அவர்களிடம், உங்களுக்கு சாந்தி உண்டாவதாக, நீங்கள் நல்லவர்களாகி விட்டீர்கள், ஆகவே நீங்கள் இதில் நிரந்தரமானவர்களாகத் தங்கியிருக்கும் நிலையில் நுழைந்து விடுங்கள் என்று கூறுவார்கள். அதற்கவர்கள், புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவன் எத்தகையவனென்றால் தன்னுடைய வாக்குறுதியை எங்களுக்கு உண்மையாக்கி வைத்தான். சுவனபதியில் நாங்கள் நாடிய இடத்தில் நாங்கள் குடியிருக்க அதன் பூமியை எங்களுக்கு அனந்தரமாக்கியும் கொடுத்தான் என்றும் கூறுவார்கள். எனவே நன்மை செய்தோர்களின் கூலி இவ்வாறு மிக நல்லதாகவே இருக்கிறது. மேலும் அறை சுற்றிச் சூழ்ந்தவர்களாக மலக்குகளை நபியே அந்நாளில் நீர் காண்பீர். அவர்கள் தங்கள் இரட்சகனின் புகழைக் கொண்டு துதித்துக் கொண்டிருப்பார்கள். சிலரை சுவனத்திற்கும் பலரை நரகத்திற்கும் செல்லுமாறு கட்டளையிட்டு அவர்களுக்கிடையில் நியாயமாகவே தீர்ப்பளிக்கப்படும். அகிலத்தார்க்கெல்லாம் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உரியவை என்று கூறப்படும். அத்தியாயம் 41 வசனம் 30-32. எனினும் நிச்சயமாக எங்கள் இரட்சகன் அல்லாஹ்தான் என்று கூறி பின்னர் அதன் மீது உறுதியாக நிலைத்துமிருந்தார்களே, அத்தகையோர் அவர்களின் மீது மலக்குகள் மரண வேளையில் இறங்கி செல்ல இருக்கும் மறுமையை பற்றி நீங்கள் பயப்படாதீர்கள். நீங்கள் இவ்வுலகில் விட்டுச் செல்லும் மனைவி, மக்கள், சொத்து சுகம் யாவற்றையும் பற்றி கவலையும்படாதீர்கள். நீங்கள் வாக்களிக்கப்பட்டு கொண்டிருந்தீர்களே, அத்தகைய சுவனபதியைக் கொண்டு நன்மாராயம் பெறுங்கள் என கூறுவார்கள். நாங்கள் உலக வாழ்விலும் மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்கள். அச்சுவனத்தில் உங்கள் மனம் விரும்பியவை உங்களுக்குண்டு, இன்னும் அதில் நீங்கள் தேடுகின்றவை உங்களுக்குண்டு. அத்தியாயம் 43 வசனம் 68 முதல் 73 வரை. அந்நாளில் பயபக்தியுடையவர்களிடம், என் அடியார்களே, இன்றைய தினம் உங்களுக்கு எவ்விதமான பயமுமில்லை, எதைப் பற்றியும் நீங்கள் கவலையும் அடையமாட்டீர்கள் என்று கூறப்படும். அவர்கள் எத்தகையோரென்றால், அவர்கள் தாம் நம்முடைய வசனங்களை விசுவாசித்து நமக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து நடந்தவர்களாகவும் இருந்தனர். ஆகவே மறுமையில் இவர்களிடம், நீங்களும் உங்கள் மனைவியரும் மகிழ்விக்கப்படுபவர்களாக சுவனபதிக்குள் நுழைந்துவிடுங்கள் என்று கூறப்படும். பொற்தட்டுகளையும் பிடியில்லாத கிண்ணங்களையும் கொண்டு சிறார்கள் மூலம் அவர்கள் மீது சுற்றி வரப்படும். அவர்கள் மனங்கள் எதை விரும்புகின்றனவோ அதுவும், கண்கள் இன்பமடையுமே அதுவும் அதில் உள்ளன. மேலும் அவர்களிடம், நீங்கள் இதில் நிரந்தரமாகத் தங்கி இருப்பவர்கள் என்றும் கூறப்படும். இன்னும் அச்சுவனபதி எத்தகையதென்றால் அதை நீங்கள் உலகில் செய்து கொண்டிருந்தவைகளான நன்மைகளுக்கு பகரமாக அனந்தரக்காரர்களாக ஆக்கப்பட்டுள்ளீர்கள் என்றும். அதில் உங்களுக்கு அநேக கனிவகைகள் இருக்கின்றன, அவற்றிலிருந்து நீங்கள் புசிப்பீர்கள் என்றும் கூறப்படும். அத்தியாயம் 44 வசனம் 51 முதல் 58 வரை. நிச்சயமாக பயபக்தியுடையவர்கள் அச்சமற்ற இடத்திலிருப்பார்கள். சுவனபதியின் சோலைகளிலும் நீர் ஊற்றுக்களிலே அவற்றினிடையேயும் இருப்பார்கள். ஒருவரையொருவர் முன்னோக்கியவர்களாக மெல்லியதும் திடமானதுமான பட்டாடைகளை அணிந்து கொண்டிருப்பார்கள். இவ்வாறே அது நடைபெறும். மேலும் ஹூருலீன் என்னும் கண்ணழகிகளாகிய கன்னிகைகளையும் நாம் அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்போம்.
அச்சமற்றவர்களாக கனி வர்க்கங்கள் ஒவ்வொன்றையும் அங்கு கேட்டுக்கொண்டும் இருப்பார்கள். முந்திய மரணத்தைத் தவிர அவற்றில் அவர்கள் வேறு யாதொரு மரணத்தையும் சுவைக்க மாட்டார்கள். மேலும் நரக வேதனையை விட்டும் அவர்களை அல்லாஹ்வாகிய அவன் காத்துக்கொண்டான். நபியே, இது உமதிரட்சகனின் பேரருளாக வழங்கப்படுகிறது. அதுதான் மகத்தான வெற்றியாகும். ஆகவே வேதமாகிய இதனை நாம் உம்முடைய மொழியில் எளிதாக்கி வைத்திருப்பதெல்லாம் அவர்கள் நல்லுபதேசம் பெறுவதற்காகத்தான். அத்தியாயம் 47 வசனம் 15. பயபக்தியுடையவர்கள் வாக்களிக்கப்பட்டார்களே, அத்தகைய சுவனத்தின் தன்மையாகிறது. அதில் தண்ணீரிலிருந்து மாற்றமடையாத தெளிவான ஆறுகளும், பாலிருந்து தன் சுவைமாறாத பால் ஆறுகளும், மதுவிலிருந்து குடிப்போருக்கு பேரின்பமளிக்கக்கூடிய ஆறுகளும், தெளிவான தேனிலிருந்து தேன் ஆறுகளும் உண்டு. அதில் அவர்களுக்கு ஒவ்வொரு விதமான கனிவகைகளும், தங்கள் இரட்சகனிடமிருந்து மன்னிப்பும் உண்டு. இத்தகைய நற்பாக்கியங்களை நல்கப் பெற்ற இத்தகையோர் நரகத்தில் எவர் நிரந்தரமாக தங்கியிருந்து கொதிக்கும் நீரும் புகட்டப்பட்டு அதனால் அவர்களின் குடல்களை அது துண்டு துண்டாக்கிவிடுமே, அவர்களைப் போன்று ஆவாரா? அத்தியாயம் 50 வசனம் 31 முதல் 35 வரை. மேலும் அந்நாளில் பயபக்தியுடையோருக்கு சுவனத்தை தொலைவின்றி நெருக்கமாக கொண்டுவரப்படும். இதுதான் நீங்கள் வாக்களிக்கப்பட்டீர்களே அதுவாகும். இரட்சகனின்பால் தவ்பாத் செய்து அதிகமாக மீளக்கூடிய, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணி நடந்து கொண்ட ஒவ்வொருவருக்குமாகும். எவர்கள் மறைவில் அர்ரஹ்மானுக்கு பயந்து நடந்து அவன்பால் மீளக்கூடிய பரிசுத்த மனத்துடன் வருகின்றார்களோ அவர்களுக்கு சுவனம் நெருக்கமாக்கப்பட்டு அவர்களிடம், சாந்தியுடன் நீங்கள் இதில் நுழையுங்கள், இது நிரந்தர நாளாகும் என்றும் அவர்களுக்கு கூறப்படும். அவர்கள் நாடியதெல்லாம் அதில் அவர்களுக்குண்டு, இன்னும் நம்மிடத்தில் அவர்கள் கேட்டதைவிட அதிகம் உண்டு. அத்தியாயம் 51 வசனம் 15 முதல் 18 வரை. நிச்சயமாக பயபக்தியுடையவர்கள் சுவனபதிகளின் சோலைகளிலும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள். அவர்கள் தங்களிரட்சகன் அவர்களுக்கு கொடுத்ததை திருப்தியுடன் எடுத்துக்கொண்டோராக இருப்பர். நிச்சயமாக அவர்கள் அதற்கு முன்னர் நன்மை செய்வோராகவே இருந்தார்கள். இரவில் வெகு சொற்ப நேரமே தூங்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். மேலும் அவர்கள் விடியற்காலை சகர் நேரங்களில் எழுந்து அல்லாஹ்வை வணங்கி தங்களிரட்சகனிடம் மன்னிப்பு கோரிக் கொண்டிருப்பார்கள். அத்தியாயம் 52 வசனம் 17 முதல் 28 வரை. நிச்சயமாக பயபக்தியுடையவர்கள் சுவனபதிகளிலும் அல்லாவின் அருட்கொடையிலும் திளைத்து இருப்பார்கள். தங்கள் இரட்சகன் தங்களுக்கு அளித்திருப்பவைகளை அனுபவித்தவர்களாக இருப்பர். மேலும் அவர்களின் இரட்சகன் அவர்களை நரக வேதனையிலிருந்து காத்துக்கொண்டான். அவர்களிடம் உலகில் நன்மைகளிலிருந்து நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றுக்காக மகிழ்ச்சியுடன் உண்ணுங்கள், இன்னும் பருகுங்கள் என்றும் கூறப்படும். அணியணியாகப் போடப்பட்ட கட்டில்களில் உள்ள மஞ்சங்களின் மீது சாய்ந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். நாம் அவர்களுக்கு ஹூருல் ஈன் என்னும் கண்ணழகிகளாகிய கன்னிகைகளை மணமுடித்து வைப்போம். இன்னும் விசுவாசங்கொண்டார்களே அத்தகையோர், அவர்களுடைய சந்ததிகளும் விசுவாசத்தின் மூலம் அவர்களை பின்பற்றினார்கள். அத்தகைய அந்தச் சந்ததியினரின் படித்தரங்கள் குறைவாக இருப்பினும் அவர்களின் பெற்றோர்கள் இருக்கும் உயர் பதவிக்கு அவர்களுடன் சுவனபதியில் அவர்களின் சந்ததியினரை சேர்த்து விடுவோம். இதனால் அவர்களுடைய பெற்றோர்களின் நன்மையான செயல்களில் எதனையும் அவர்களுக்கு நாம் குறைத்து விடமாட்டோம். ஒவ்வொரு மனிதனும் தான் சம்பாதித்ததைக் கொண்டு பிணையாக்கப்பட்டிருக்கின்றான். பல வகையான பழத்தையும் அவர்கள் விரும்பக்கூடியதிலிருந்து பலவகையான இறைச்சியையும் கொண்டு அவர்களும் நாம் ஏராளமாகக் கொடுத்து அதிகப்படுத்துவோம். அச்சுவனத்தில் ஒருவருக்கொருவர் மது கோப்பையை பரிமாறிக் கொள்வர். அதில் வீணானது இருக்காது. அதை அருந்துவதால் குற்றமிழைப்பதோ ஏற்படுவதில்லை. மேலும் அவர்களுக்குரிய பணிபுரியும் சிறுவர்கள் அவர்களைச் சுற்றி கொண்டே இருப்பார்கள். அவர்கள் சிப்பிகளில் மறைத்து வைக்கப்பட்ட கைபடாத முத்துக்களைப் போல் பிரகாசமான தோற்றமளிப்பவர்களாக இருப்பர்.
மேலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் விசாரித்துக் கொள்பவர்களாக அவர்களில் சிலர் மற்ற சிலரின் பால் முன்னோக்கியிருப்பார்கள். நாங்கள் முன்பு எங்கள் குடும்பத்தாரிடையே அவர்களுடைய நிலை என்னவாகுமோ என்று நிச்சயமாக பயந்தவர்களாக இருந்தோம் என்று கூறுவார்கள். ஆயினும் அல்லாஹ் எங்கள் மீது பேருபகாரம் செய்து நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காத்துவிட்டான். நிச்சயமாக இதற்கு முன்னர் வேதனையிலிருந்து எங்களை காக்குமாறு நாங்கள் அவனை பிரார்த்தனை செய்து அழைத்துக் கொண்டிருந்தோம். நிச்சயமாக அவனே மிக கூடுதலாக உபகாரம் செய்பவன், மிக கிருபையுடையவன் என்றும் கூறுவார்கள். அத்தியாயம் 55 வசனம் 46 முதல் 66 வரை. தன் இரட்சகனின் சந்நிதானத்தை பயந்தவருக்குச் சிவனபதியில் 2 சோலைகளுண்டு. ஆகவே நீங்கள் இருவகுப்பாரும் உங்களிருவரின் இரட்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? இவ்விரண்டு சோலைகளும் அடர்ந்த கிளைகளுடையவையாகும். அவ்விரண்டிலும் 2 நீர் ஊற்றுகள் உதித்து ஓடிக்கொண்டிருக்கும். அவ்விரண்டிலும் ஒவ்வொரு கனி வர்க்கத்திலும் 2 வகைகள் உண்டு. அவர்கள் பட்டு விரிப்புகளின் மீது உள்ள பஞ்சனைகளில் சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அவற்றின் உட்பகுதிகள் இஸ்தப்ரக் எனும் கனத்த பட்டினாலுள்ளவையாக இருக்கும். அவ்விரு சோலைகளில் பழங்கள் பறிக்க நெருங்கியிருக்கும். அவற்றில் கீழ் நோக்கிய பார்வைகளையுடைய அழகிய கன்னிகைகளும் இருப்பார்கள். இவர்களுக்கு முன்னர் அவர்களை எந்த மனிதனும் எந்த ஜின்னும் தீண்டியதில்லை. அழகிகளான அவர்கள் ஒளியில் வெண்முகத்தையும் பளபளப்பில் பவளத்தையும் போன்று இருப்பார்கள். உலகத்தில் செய்த நன்மைக்கு மறுமையில் நன்மையைத் தவிர வேறு கூலி உண்டா? அவ்விரண்டுமின்றி சுவனபதியில் அவர்களுக்கு வேறு 2 சோலைகளும் உண்டு. அவ்விரண்டும் கரும்பச்சையான நிறமுடையனவாகும். ஆகவே நீங்கள் இருவகுப்பாரும் உங்களிருவரின் இரட்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? அவ்விரண்டிலும் பொங்கிக் கொண்டிருக்கும் 2 ஊற்றுகள் இருக்கும். அத்தியாயம் 55 வசனம் 72. அவர்கள் தாம் முத்துக்களினாலான கூடாரங்களில் மறைக்கப்பட்டிருக்க கூடிய ஹூர் என்னும் கன்னிகைகள். அத்தியாயம் 55 வசனம் 74 முதல் 78 வரை. இவர்களுக்கு முன்னர் அவர்களை எந்த மனிதனும் எந்த ஜின்னும் தீண்டியதில்லை. ஆகவே நீங்கள் இருவகுப்பாரும் உங்களிருவரின் இரட்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? சுவனவாசிகள் பசுமையான இரத்தின கம்பளங்கள் இன்னும் அழகிய விரிப்புகள் மீது சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆகவே நீங்கள் இருவகுப்பாரும் உங்கள் இரட்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? நபியே, மிக்க கீர்த்தியும் கண்ணியமும் உடைய உமது இரட்சகனின் பெயர் மிக்க பாக்கியமுடையது. அத்தியாயம் 56 வசனம் 10, 11, 12. மூன்றாம் வகையினர் நம்பிக்கை கொள்வதில் முந்திக் கொண்டவர்கள். இவர்கள் சுவனத்தின்பால் முந்திக் கொண்டவர்களாவர். இவர்கள் தாம் தங்கள் இரட்சகன் பக்கம் மிக்க நெருக்கமாக்கப்பட்டவர்கள். அருட்கொடைகளுள்ள சுவனபதிகளில் இக்கூட்டத்தினர் இருப்பர். அத்தியாயம் 56 வசனம் 17. என்றும் நிலையான இளமையுடையோராக இருக்கும் சிறுவர்கள் பணிபுரிய இவர்களைச் சுற்றிக் கொண்டிருப்பார்கள். அத்தியாயம் 56 வசனம் 20 முதல் 38 வரை. இவர்கள் பிரியப்பட்டு தேர்ந்தெடுக்கின்றவற்றிலிருந்து கனிவர்க்கங்களோடும் அவர்கள் விரும்பக்கூடியவற்றிலிருந்து பட்சிகளின் மாமிசத்தோடும் அச்சிறுவர்கள் சுற்றி வருவர். அங்கு இவர்களுக்கு ஹூருலீன் என்னும் கண்ணழகிகளான மனைவிகளும் இருப்பார்கள். வெண்மையில் சிப்பிக்குள் மறைக்கப்பட்ட முத்துக்களைப் போல் அவர்கள் இருப்பார்கள். இவைகள் யாவும் இவர்கள் செய்து கொண்டிருந்த நன்மையான செயல்களுக்கு கூலியாக கிடைக்கும். அதில் அவர்கள் வீணானதையும் அவர்களை பாவத்தில் ஆக்கக்கூடியதையும் செவியுறமாட்டார்கள். ஆயினும் சலாமன் சலாமன், சாந்தி சாந்தி என்ற சொல்லையன்றி மற்றதையும் செவியுறமாட்டார்கள். மேலும் வலப்பக்கத்தார் வலப்பக்கத்தாரின் நிலை என்ன? அல்லாஹ் எதை அவர்களுக்கு தயாராக்கி வைத்திருக்கிறான்? அவர்கள் முள்ளற்ற இலந்தை மரத்தின் அடியிலும்
மேலிருந்து கீழ்வரையில் குலைகள் தொங்கும் வாழை மரத்தின் அடியிலும் நீண்ட நிழலிலும் இருப்பார்கள். அல்லாஹ்வினால் ஓடவிடப்பட்ட நீரின் அருகாமையிலும் இருப்பர். ஏராளமான கனிவர்க்கங்களுக்கு மத்தியிலும். அதன் கனிகள் கால வித்தியாசமின்றி எச்சமயத்திலும் கிடைத்துக் கொண்டிருக்குமே தவிர அவை அற்றுப்போகாதவை, அன்றியும் புசிப்பதற்கு தடுக்கப்படாதவை. ஒன்றின் மேல் ஒன்றாக உயரமாக்கப்பட்ட விரிப்புகளிலும் அமர்ந்திருப்பார்கள். நிச்சயமாக நாம் ஹூருல் ஈன்களான அவர்களை பிரத்தியேகமாக இவர்களுக்கென புதிதாகவே படைத்திருக்கின்றோம். அப்பால் கன்னியர்களாக அவர்களை ஆக்கியிருக்கிறோம். தம் கணவர்களையே நேசிக்கக்கூடியவர்களாக சமவயதுடையவர்களாக அவர்களை ஆக்கியுள்ளோம். முன்னர் கூறப்பட்டது வலப்பக்கத்தார்க்குரியதாகும். அத்தியாயம் 76 வசனம் 5-6. நிச்சயமாக நல்லோர்கள் குவளையில் பானத்தை அருந்துவார்கள், அதன் கலப்பு கற்பூரமாக இருக்கும். இவ்வாறு கலக்கப்பட்ட அது ஒரு ஊற்றாகும், அதிலிருந்து அல்லாவின் நல்லடியார்கள் அருந்துவார்கள், அதனை அவர்கள் தாங்கள் விரும்பிய இடங்களுக்கெல்லாம் ஓடையாக ஓடச் செய்வார்கள்.